நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். பிப்ரவரி மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம் அப்படின்னாலே கர்ஜனை. ஒரு வீட்டில் சிம்மம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அசாத்திய தைரியம் வரும். அதே மாதிரி சிங்கத்தினுடைய குணங்கள் அந்த ஃபுல் குடும்பத்துக்கும் அவங்க ஒரு வழிகாட்டியே இருக்கிறதுக்கும் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றதே சிம்மம் தான். ஸோ அந்த லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு பல விஷயங்களுடைய திறமை வேணும் இல்லையா, ஆளுமை வேணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துல எப்படின்னு சாதுரியம் வேணும். அத்தனை விஷயத்துமே சிம்மத்துக்கு ரொம்பவே கொடுத்து வச்ச வரப்பிரசாதம். என்ன அவசரப்பட்டுரும் சட்டுன்னு பேசிடும். இந்த பிப்ரவரி மாதம் அது கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குன்னா நம்புவீங்களா? ஒவ்வொரு கிரகமும் எப்படி ஃபேவரபிளாக இருக்குது, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதம் அப்படின்றது தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, சிம்மம்னு சொல்லும் போதே சூரியன், அந்த சூரியன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்புறம் பிப்ரவரி 12ஆம் தேதி 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசிநாதன் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிளாக இருக்கார். எப்பயுமே ராசிநாதன் ஃபேவரபிளாக இருந்தால் வெற்றி நிச்சயம். இங்கே உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்ன்றது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு சொல்லணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துக்கு உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று அருமையாக அவர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. இதில் சூரியன் தான் ரொம்ப முக்கியம். அந்த சூரியனுக்கு உகந்த ரத சப்தமி இந்த பிப்ரவரி மாதம்தான். ரத சப்தமின்றது உங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது தை 22 வருது. நீங்கள் எல்லாருமே இந்த ரத சப்தமி அன்னைக்கு தான் சூரியனுடைய பிறந்த நாள்னு சொல்லப்படுது. அன்னைக்கு தான் வடதிசை நோக்கி, அதாவது சூரிய பகவான் தேர் எடுத்துட்டு தன்னோட ரூட்டை மாற்றி சூப்பராக பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய சூப்பரான ஒரு நாள் தான் இந்த ரத சப்தமி. ஸோ சிம்மராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் சூரியன் முக்கியத்துவம் வேணும்னு ஜாதக ரீதியாக இருந்ததோ அவங்க எல்லாருமே இந்த ரத சப்தமியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரத சப்தமியை பற்றி ஒரு தனியான பதிவு உங்களுக்கு நான் தரேன். ஸோ இன் டீட்டெயிலாக சூரியன் சம்பந்தமாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு பவர் வேணுமோ இந்த ரத சப்தமியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வடகிழக்கில் சூரியன் போகிறதுன்றது அவ்வளவு விஷயங்களுமே பிரகாசமாக தெளிவாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மத்துக்குன்னாலே சூரியன் தான். அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். சரி, அந்த சூரியன் சனி பகவானோட சேர்றார். இதில் பல ப்ளஸ்ஸஸும் இருக்குது, சில விஷயங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அது எப்போ இருந்து? பிப்ரவரி 12 ஸோ அந்த இடத்துல என்னன்னா சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த வாக்குவாதத்துலேயுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா அது உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய் அப்படின்றவர் லாபஸ்தானத்தில் கொடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா எப்படிப்பட்ட போருக்கு போனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருவாயில உங்களுக்கு எப்படித்தான் இந்த வியூகம் தெரிஞ்சதோன்னு அத்தனை விஷயங்களும் பாராட்டுகள் கிடைச்சு அதன் மூலியமா இன்னி காலகட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க சொல்றத நினைச்சு ஃபுல் கம்பெனியே அதன்படி நடக்கும். நீங்க சொன்ன ஒரு சின்ன பாயிண்ட் கம்பெனிக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படித்தான் இவ்வளோ டெக்னிக் தெரிஞ்சதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த டெக்னிக் பொழிஞ்சு வரும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அண்ட் அங்கே கேது இருக்கிறது அப்படின்றது மைனஸ். ஆனால் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் கேதுவை பார்க்கறதுனால அந்த கேதுனால வரக்கூடிய எந்த ஒரு மைனஸும் உங்களுக்கு வரப்போகிறதே இல்லை. அப்போது ஃபினான்ஸ் ரீதியாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும்.
கேட்ட இடத்துல நியாயமான பணம் உங்களுக்கு வந்து சேரும், நியாயமான பதவி வரும். நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க தேவைகளை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. நீங்கள் குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இப்போ டீச்சர் வந்து தானாக சொல்லி கொடுப்பாங்க, என்னம்மா இதுதான் உனக்கு புரியலையா, வா ஒரு மணி நேரம் வந்து உனக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், உனக்கு தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லி அந்த டீச்சர் தானாகவே வந்து, இங்கே நோட் பண்ணிக்கோங்க சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களே, தானாகவே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்து வச்ச மிகப்பெரிய வரம். அதே மாதிரி புதன் உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 2ஆம் வீடும், அவர் வந்து 3 தடவை இப்போ டிரான்சிட் ஆகிறாரு. அது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ராகு கேதுன்றது உங்களுக்கு 2லையும் 8லையும் இருக்கார். சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய அமைப்பு ஏதாவது உங்களை பிளாக் பண்ணிட்டு இருந்தா, தடையாக இருந்தா, எது எடுத்தாலும் நடக்கவே மாட்டேங்குதுன்ற டிலேன்ற ப்ராசஸில் இருக்குது, ஒன்றுமே புரியலை அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வசந்த பஞ்சமியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சமி அப்படின்றதே ராகு கேதுக்காக அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திதி தான் பஞ்சமி. அந்த பஞ்சமி இந்த மாதம் வர்றதுக்கு பேர் வசந்த பஞ்சமி. ஸோ நெகட்டிவ் எல்லாம் எடுத்து பாசிட்டிவாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு ராகு கேதுவை நினச்சி நீங்கள் விளக்குகள் போடலாம், துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பிப்ரவரி 2 தான் வசந்த பஞ்சமி, அதாவது தை மாதம் 20ஆம் தேதி. ஸோ நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் ராகு காலத்தில் ராகு கேதுவை வழிவிட சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி விளக்கு நீங்கள் வந்து போடலாம். இதெல்லாம் போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தடையிலேருந்து உங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னா இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு ராகு கேதுக்கு உண்டான கோயில்களுக்கு நீங்கள் போய் சர்ப்பதோஷ பரிகாரங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழி விடுறது கிடைக்கும். அவ்வளவு ஏன் எங்கேயும் போக முடியல அப்படின்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் விடியற்காலை உஷா காலத்தில் நீங்கள் எழுந்திருச்சு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான வழியை காமிக்கும். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான பல பிளானட்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அந்த பிளானட்ஸை இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு சுய ஜாதகத்தில் ஏதாவது முட்டுக்கட்டையாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கிளியர் பண்ணும்போது நெகட்டிவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது மட்டும் இல்லை, பாசிட்டிவான வழியில் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். 11ஆம் வீட்டில் செவ்வாய் அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரம். யாருக்கெல்லாம் நிலம் விற்கவே இல்லையோ அப்படியே போட்டு கிடக்குங்க, இந்த லேண்டு மட்டும் வித்துட்டா மொத்த கடனையும் அடைச்சிட்டு அப்பாடின்னு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த பிப்ரவரி மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள பங்காளி பாட்டாளின்னு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இப்போ நீங்கள் போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் மனசு என்ன செஞ்சால் என்ன விட்டு கொடுத்தா இதுலேருந்து வெளியில் வரலான்றது தோணி நீண்ட கால பிரச்சனை கூட இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதரர் அப்படின்னு சகோதரர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்க இப்ப முன்னாடி இருந்து அவங்க பிரச்சனைக்கு உண்டான வழிகளை காண்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ உங்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்க குழந்தைகளுக்கு நன்மை, உங்களால் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு நன்மை, சொல்லிட்டே போலாம். உங்களால் உங்க நட்புக்கு நன்மை. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நான் சொன்ன அந்த ரத சப்தமி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு கேது சம்பந்தமா இருக்கிறவங்க பஞ்சமி வசந்த பஞ்சமியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது பெரிய சக்ஸஸ் ரேட்டிங் காத்துட்ருக்கு. பட் ஸ்டில் சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களுடைய சுய குணமே சட்டுன்னு பேசிடுவீங்க. சிம்மம்னாலே கோபம் இல்லையா, கர்ஜனை இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு பார்க்கலாமா, அது பிப்ரவரி 1ஆம் தேதி 8:59 சாயங்காலத்திலேருந்து 3ஆம் தேதி
11:18 நைட்டு வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மேலும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னன்னா, சூரியனுடைய என்ன வேணாலும் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சொல்லலாம். மொட்டை மாடிக்கு போய் சூரியன் உதிக்கிற 1 மணி நேரத்துக்குள்ள செடிகளுக்கு தண்ணி ஊற்றி அங்கே உட்காந்து பிராணாயாமம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸாக பண்ணலாம். கோதுமை உணவு அதிகமாக சாப்பிடலாம். இதெல்லாம் செய்ய செய்ய இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் சாதிச்சு என்னெல்லாம் சாதிச்சிங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.